இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே மீண்டும் ஒரு நல்லுறவு உருவாகி வரும் நேரத்தில் அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கொடுத்த ஒரு பேட்டி இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கிறது. சட்டவிரோதமாக வந்தவர்களை நள்ளிரவு நேரத்தில் எல்லையை தாண்டி தள்ளிவிடுகிறோம் என்று அவர் வெளிப்படையாக பேசியிருப்பது இப்போது அண்டை நாடான வங்கதேசத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அசாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் அம்மாநில அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக அண்மையில் ஒரு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, முறைப்படி அரசு வழியாக ஊடுருவல்காரர்களை திருப்பி அனுப்புவது மிகவும் கடினமாக இருப்பதாக தெரிவித்தார். டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமாக இவர்களை திருப்பி அனுப்ப முயலும்போது அவர்கள் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை அந்நாட்டு அரசு ஒத்துக்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக எல்லையில் பாதுகாப்பு குறைவாக உள்ள இடங்களை தேர்ந்தெடுத்து நள்ளிரவு நேரத்தை பயன்படுத்தி அவர்களை மீண்டும் எல்லைக்கு அப்பால் திருப்பி அனுப்பும் புஷ்பேக் முறையை அசாம் அரசு பின்பற்றி வருவதாக அவர் வெளிப்படையாக கூறினார். இந்த நிலையில் கடந்த வாரம் 20 வங்கதேசத்தினர் நாடு கடத்தப்பட்ட போது முரட்டுத்தனமான மக்களுக்கு மென்மையான மொழி புரியாது என்று முதல்வர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். முதலமைச்சரின் இத்தகைய தொடர்ச்சியான பேச்சுக்கள் தங்கள் நாட்டை இழிவுபடுத்துவதாக வங்கதேச அரசு கருதுகிறது. இதன் விளைவாக டாக்காவில் உள்ள இந்திய பொறுப்பு தூதர் பவன் பதேவை வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் நேரில் வரவழைத்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தது. இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு மீண்டும் உருவாகி வரும் வேளையில் பொறுப்பான பதவியில் இருப்பவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வங்கதேச தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. வங்கதேசத்தில் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான புதிய அரசுடன் இந்தியா தனது உறவை சீரமைக்க முயன்று வரும் இந்த நேரத்தில் அசாம் முதல்வரின் இந்த பேச்சுக்கள் மத்திய அரசுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலை உருவாக்கியுள்ளன. இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து இந்திய அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.